இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறையரசை பரப்புவதற்காகவும் இயேசுவிற்கு சான்று பகர்வதற்காகவும் எவ்வாறு புனித சின்னப்பர் பலவிதமான துன்பங்களை அனுபவித்தாலும் இறை செய்தியை, நற்செய்தியை மக்களுக்கு கொடுத்தார் என்பதை பற்றியும், நாம் அனைவரும் உள்ளம் கலங்காமல் வருகின்ற வேதனைகளிலே, கஷ்டங்களிலே இயேசுவில் நம்பிக்கை வைத்து நாம் வாழும் பொழுது அவர் நம்மை விடுவிப்பார் என்று விளக்கி கூறுகிறது இன்றைய வாசகங்கள். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், புனித சின்னப்பர் நற்செய்தியை பறைசாற்றிய போது மக்கள் அவரை அடித்து கொல்வதற்கு முயன்றார்கள். அவர் இறந்துவிட்டார் என்று நினைத்து கொண்டு அவரை விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் அவர் உயிர் பெற்று இயேசுவுக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்து நற்செய்தியை அறிவித்து பல மக்களை ஆண்டவர் வாழ் ஈர்த்ததை தெள்ளம் தெளிவாக விளக்கி கூறுகிறது முதல் வாசகம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், உள்ளம் கலங்க வேண்டாம் என்று. நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான கவலைகள், துன்பங்கள், வேதனைகள் வருகின்றது. இயேசு எவ்வாறு தன் வாழ்க்கையில் வந்த வேதனைகளை வெற்றி கொண்டாரோ அதே போல நாம் கடவுளில் நம்பிக்கை வைத்து, இயேசுவில் நம்பிக்கை வைத்து வாழ்வோம். நம் கவலைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்த இறைவன் நமக்கு விடுதலை கொடுத்து வாழ்வை கொடுப்பார். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற நபர்களுக்காகவும், குறிப்பாக நோயால் அவதிப்படுகிற மக்களுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.